ஹாய்! இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆனதே 6:30க்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்துட்டு, பாப்பாவுக்கு பால்லாம் ஆத்தி வச்சுட்டு, இப்போ டீ குடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். டீ இல்லாமல் இருக்க முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பாப்பாவுக்கெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஹார்லிக்ஸ் போட்டு, அவங்களுக்கு போட்டதில் கொஞ்சம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் போட்டிருந்தேன். அப்புறம் எடுத்துகிட்டு கொண்டு போய் வெளியே எடுத்து குடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு எப்பயுமே ஹார்லிக்ஸா, டீ எது போட்டாலுமே கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக போய் தனியாக அப்படியே போய் குடித்தா தான் நிம்மதியாக இருக்கும். எங்கள் பாப்பாவும் தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸுமே எனக்கு கிடையாது. போட்டு வச்சுட்டுனா அவர் பாட்டுக்கு அவர் வந்து எடுத்து குடிச்சுக்குவார். நமக்கெலாம் வந்து கத்திட்டு இருக்கணும் அப்படின்ற வேலைலாம் கிடையாது. அப்புறமேட்டு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு வந்து இருந்துச்சு. ஏற்கனவே தோசை மாவு. அதனால் வந்து சரி தேங்காய் சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சிருந்தேன். இதை வந்து தேங்காய் வந்து எனக்கு வந்து உடைக்க முடியல. நான் உடைக்கலான்னு சொல்லி எவ்வளோ நேரம் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே 2-3 கிளிப் எடுத்து வச்சுருந்தேன். தட்டுறேன் உடைக்கவே இல்லை. அப்புறம் அவரை கூப்பிட்டு அவர் பாதி உடச்சி கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து நீ இப்போ வீடியோ எடு அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். அதுக்கப்புறம் பாதி உடச்சி வச்சு நான் மீதியை வந்து அப்புறமேட்டு தான் உடச்சி இந்த வீடியோக்கோசரம் எடுத்தது. அப்படி தான் போச்சு இன்றைக்கி. ரொம்ப ஃபன்னாக தான் இருந்துச்சு. எப்பயுமே வந்து இந்த சட்னி வச்சேன்னா பொட்டுக்கடல, தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போடணும். பச்சை மிளகா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் சீரகம், பூண்டு ஒரு 2 பல், கருவேப்பிலை, கல்லுப்பு, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு தாளிப்பு போடும்போது காரம் பத்தலை எனக்கு. நான் 2 பச்சை மிளகா தான் போட்டிருந்தேன். சரி ரொம்ப காரமாக இருக்கும்னு. அப்புறமேட்டு பார்த்தா காரமே பத்தலை. சரின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டேன். வரமிளகா ஒரு 2 போட்டு தாளித்து எடுத்தாச்சு. நான் சுடுறது தான் அவருக்கு தோசை ரொம்ப பிடிக்கும். யார் சுட்டாலுமே அவருக்கு மேக்ஸிமம் பிடிக்காது. உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லி